ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம், தக்காளி, வெண்டைக்காய், புளி கரைசல், தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். ஆனது காமிச்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவேன். காமிச்சதும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கடுகு போடுறோம். வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணுறோம். பூண்டு ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் ஊற்றுறோம். தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் போடுறோம். நல்லா வதக்கும். இப்போ இதில் நான் வீட்டு மிளகாய் பொடியை சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா கிண்டிடுங்க. கிண்டி விட்டு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா தேங்காய் வாட்டணும். தேங்காய் வாட்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும். கொதிச்சிருச்சு பாருங்கள். மிளகாய் குழம்பு அருமையாக வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டுருங்க. ட்ரை பண்ணி சாப்பிட்டு சொல்லுங்கள்.